ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழமுதம். இன்னைக்கு இருக்கிற படித்த இளைஞர்கள் பலரோட மிகப்பெரிய கனவே ஒரு அரசு வேலை வாங்குறது தாங்க. சிலர் என்னதான் பகலா கஷ்டப்பட்டு படிச்சாலும் நூலிலையில வாய்ப்பை இழப்பாங்க. ஆனா இன்னும் சிலர் கொஞ்ச நாள் படிச்சாலும் அழகா தேர்வெழுதி முதல் முயற்சியிலேயே அரசு வேலையை தட்டி தூக்கிடுவாங்க. என்னடா இது, இவங்களுக்கு மட்டும் எப்படி இது சாத்தியமாச்சு அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு பின்னால அவங்களோட உழைப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு அவங்க ஜாதகத்துல இருக்கிற கிரக யோகமும் ஒரு முக்கியமான காரணங்க. அரசு வேலை அப்படின்னாலே அங்க முதன்மையா நிக்கிறது நம்ம சூரிய பகவான் தாங்க. உங்க ஜாதகத்துல 10ஆம் வீட்டுல சூரியன் தனித்தோ அல்லது சுப கிரகங்களோட சேர்ந்தோ இருந்தா உங்களுக்கு அரசு வேலை ஏறக்குறைய கண்டிப்பா உறுதியா கிடைக்குங்க. ஏன்னா 10ஆம் இடம் சூரியனுக்கு திக்பலம் தருகிற சக்தி வாய்ந்த இடங்க. இது மட்டும் கிடையாதுங்க. 1, 5, 6, 9 ஆகிய வீடுகள்ல சூரியன் இருந்தாலும் சரி, அல்லது சூரியனின் ஆட்சி வீடான சிம்மத்திலேயோ உச்ச வீடான மேசத்திலேயோ சூரியன் அமைஞ்சிருந்தா ரொம்பவே சிறப்புங்க. அடுத்து அரசு வேலைக்கு காரணம் சேவைக்கும் உழைப்புக்கும் அதிபதியான சனி பகவான்க. சனி பகவான் உங்க ஜாதகத்துல 6ஆம் வீட்டுல இருந்தா தேர்வுகளில் வரக்கூடிய போட்டிகளையும் எதிரிகளை ஜெயிக்கிற தைரியத்தையும் கொடுப்பாருங்க. அதே மாதிரி 10ஆம் வீட்டுல சனி ஆட்சி அல்லது உச்சம் பெற்றால் காலத்துக்கும் நிலைத்து நிற்கக்கூடிய நிலையான அரசு பணி அமையுங்க. சூரியனும் சனியும் 6, 10, 11 ஆகிய வீடுகளோடு சுபமான முறையில் பார்வை அல்லது சேர்க்கை பெற்றால் அரசு வேலை யோகம் தானாக தேடி வருங்க. அடுத்தபடியா தைரியத்துக்கும் கம்பீரத்துக்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் உங்க ஜாதகத்துல 6 அல்லது 10ஆம் வீட்டுல இருக்கிறது அரசு வேலையை உறுதி செய்யுங்க. முக்கியமா 10ஆம் வீட்டுல செவ்வாய் திக்பலம் பெறாரு, மகரத்துல உச்சம் பெற்றோ மேசம் விருச்சிகம் அப்படின்னு சொந்த வீடுகள்லயோ அல்லது 3, 6, 10 ஆகிய வீடுகள்ல செவ்வாய் இருந்தா ராணுவம், காவல்துறை அல்லது தொழில்நுட்பம் சார்ந்த கெத்தான அரசு பணிகள் அமையுங்க. அடுத்து உங்க ஜாதகத்துல குரு பகவான் 10ஆம் வீட்டுல அமர்ந்தாலோ இல்லைன்னா தனது சுப பார்வையால 10ஆம் வீட்டை பார்த்தாலோ IAS, IPS போன்ற மிக உயர்ந்த அதிகார பதவிகள் கிடைக்குங்க. பச்சை மயில கையெழுத்து போடுற மிக உயர்ந்த அரசு அதிகாரியா மாறுற யோகத்தை குரு பகவான் கொடுப்பாருங்க. 10ஆம் வீட்டு அதிபதியும் 6ஆம் வீட்டு அதிபதியும் ஒன்னா சேர்ந்தாலோ அல்லது பரிவர்த்தனை பெற்றாலோ அரசு வேலை வாய்ப்பு கிடைக்க பிரகாசமா இருக்குங்க. அதே மாதிரி சூரியனும் புதனும் சேர்ந்து 1, 6, 10 ஆகிய இடங்கள்ல இருந்தா புத ஆதித்ய யோகம் உருவாகுங்க. இந்த யோகம் இருந்தா எக்ஸாம்ல அதிக மார்க் எடுத்து ஈஸியா தேர்ச்சி பெறுவீங்க. நீங்க அரசு தேர்வு எழுதும் போது ஜாதகத்துல குரு, செவ்வாய், சூரியன் அல்லது 6, 10ஆம் வீட்டு அதிபதிகளோட தசாபுத்தி நடக்கிறது ரொம்பவே அவசியங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா உங்க ஜாதகத்துல சூரியன் 10ஆம் வீடு அல்லது உங்க ஜாதகத்துல உள்ள 10ஆம் அதிபதி பலமாய் இருந்து 6ஆம் வீட்டுல சுப தொடர்பும் இருந்தா நிச்சயமா உங்களுக்கு அரசு வேலை யோகம் உண்டுங்க. ஜோதிட சாஸ்திரம் என்பது நமக்கு வழிகாட்டும் ஒரு திசை காட்டி மட்டுமே. கிரகங்களோட ஆசியோடு உங்களோட விடாமுயற்சியும் தொடர் உழைப்பும் தான் வெற்றிங்கிற இலக்கை அடைய வைக்க முடியுங்க. உங்க ஜாதகத்துல இந்த யோகங்கள் இருக்கா? உங்களுக்கு அரசு வேலை கிடைச்சிருக்கா? உங்க ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்க இருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.